இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய மக்களுடைய கடன்களை இப்போ தள்ளுபடி செய்திருக்கின்ற புதிய அரசு. அதாவது உழணும், நிலத்தை பண்படுத்தணும், உரம் போடணும், விதை வாங்கணும், இதுகளுக்கெல்லாம் பணம் வேணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் போய் பணம் வாங்குவாங்க. அதாவது லோன் மாதிரி கடன் வாங்குவாங்க. குறைய அதிகபட்சம் 1.5 லட்சம் அவங்க கடன் வாங்கலாம். அதாவது விவசாயம் தான் இந்த நாட்டில் ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட தொழிலாக இருக்குது. அவங்களுக்கு உண்மையிலே லாபம் கிடையாது, உண்மையிலே அவங்களுக்கு வருமானம் இல்லை, அவங்க கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு அரசாங்கத்தை கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு இளைஞன் சொன்னா, என்னத்தை நீங்கள் விவசாயத்தை முன்னேற்ற போறீங்க? நான் ஒரு விவசாயி, எனக்கு யாரும் பெண்ணே தரமாட்டாங்கிறாங்க, நீங்க என்ன விவசாயத்தை பெருசாக முன்னேற்ற போறீங்கன்னு சொல்றீங்கன்னு அந்த வாலிபனுடைய குரலாக தெரியல, இன்றைய விவசாயிகளுடைய குரலாகத்தான் ஒளி. பெரும்பாலும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்களா? அவர்கள் பேர்ல பல்வேறு விதமான நபர்களும் வைக்கிறாங்களா? விவசாயத்துக்கு ஈடுபடாத விவசாயிகள் வைக்கும்போது அவங்களுடைய இது கொடுக்கணும், அடங்கல் சிட்டா அந்த இதுகள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், கொடுத்து தான் வைக்க முடியும். அது 1 வருஷத்துல இந்த கடனை நீங்க திருப்பி கட்டணும். வரும்போது ஒவ்வொரு தடவையும் எல்லா கட்சிகளும் என்ன சொல்லணும்னா, விவசாயிகளுக்கு என்ன செய்வோம்னு சொல்லும்போது இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வாக்குறுதியில் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த அரசு அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்தது, ஆனால் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை. அப்படிங்கிறதுக்காக நீங்கள் விவசாயிகள் போகிறாங்க. மானாவாரிங்கிறது ரொம்ப ஃபெயிலியர். மழையை நம்பி அந்த இயற்கையோட விவசாயி போராட முடியல. எப்போ மழை வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ மழை கிடைக்க மாட்டாங்க. இவன் நல்ல மகசூலை கொண்டு அறுவடைக்கு ரெடியாக இருக்கும்போது மழை அதிகமாக பெய்யுது. அதுமாதிரி மாடுகள் அப்படியே ரீப்ளேஸ் ஆகிடும். ஏன்னா டிராக்டர், அதை கூட ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க, அந்த டிராக்டரை இந்தியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோமா வேண்டாமான்னு ஒரு கருத்து கேட்பு நடந்தது. அப்போ அதில் குமாரப்பான்னு ஒருத்தர் இருந்தார். இவங்க கேட்கும்போது அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க, உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. அவர் டிராக்டர் சாணி போடுமா அப்படின்னு கேட்டாங்க. உலகத்திலே மிக செழிப்பான நாடு இந்தியாவை தான் இருக்கும். ஏன்னா எல்லா நதிகளையும் இணைச்சிட்டோம்னா எல்லா பக்கமும் தண்ணி கிடைக்கும். இப்போ நம்ம காவேரின்னு கிடைக்கலன்னு சொல்லி அதுக்கு ஒரு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் தேவைப்படாது. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம். உழவு தொழில் மட்டும் இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே இயங்காது என்பதற்கு பல்வேறு விதமான சான்றுகளும் அதற்கான ஆதாரங்களும் உள்ளன. அதனுடைய அடுத்த கட்ட மகத்துவம் குறித்து எப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் அந்த உழவு தொழில் இருக்கின்றது என்பது குறித்து விரிவாக பேசுவதற்கு இணைந்திருக்கிறார் கோவை வேளாண்மை கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ள முனைவர் ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா விவசாய மக்களுடைய கடன்களை இப்போ தள்ளுபடி செய்திருக்கின்ற புதிய அரசு. விவசாய மக்களுடைய வாழ்வியல் அவங்க சார்ந்து பல்வேறு விதமான கோரிக்கைகளும் முன்வைக்கிறாங்க. இது எதற்காக? அதாவது விவசாயிகள் அவங்களுடைய வேளாண்மை பணிகளை செய்கிறதுக்கு, அதாவது உழணும், நிலத்தை பண்படுத்தணும், உரம் போடணும், விதை வாங்கணும், இதுகளுக்கெல்லாம் பணம் வேணும். இதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் போய் பணம் வாங்குவாங்க. அதாவது லோன் மாதிரி கடன் வாங்குவாங்க. அது ஒவ்வொரு பயிருக்கும் ஒவ்வொரு இது வச்சுருக்காங்க, எவ்வளோ கொடுக்கணும்னு. குறைய அதிகபட்சம் 1.5 லட்சம் அவங்க கடன் வாங்கலாம், எந்த விதமான இதுவும் இல்லாமல். 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் நகை அடமானம் வச்சு பணம் வாங்கலாம். இந்த பணத்தை வச்சு அவங்க விவசாயம் பண்ணி மகசூல் எடுத்து அதை விற்று திரும்ப கடத்தை கட்டணும். 1 வருஷத்தில் அந்த பணத்தை கட்டிக்கிட்டா வட்டி கிடையாது. நகை கடன் பெரும்பாலும் விவசாயிகளுக்கு மட்டும்தான் வைக்கிறாங்களா? அவர்கள் பேரில் பல்வேறு விதமான நபர்களும் வைக்கிறாங்களா? விவசாயத்துக்கு ஈடுபடாத விவசாயிகள் வைக்கும்போது அவங்களுடைய இது கொடுக்கணும், அடங்கல் சிட்டா அந்த இதுகள் டாக்குமெண்ட்ஸை கொடுக்கணும், கொடுத்து தான் வைக்க முடியும். அது 1 வருஷத்தில் இந்த கடனை நீங்கள் திருப்பி கட்டணும். அப்படி கட்டலைன்னா 5% வட்டிக்கு வந்துடும். இது என்ன ஒன்றா சில நேரங்களில் கட்டிடுவாங்க, சில நேரங்களில் இயற்கை பேரிடர் வந்துடும், வறட்சி வந்துடும், மழை அதிகமாக போயிடும், மகசூல் வராது, லாபம் வராது. இந்த மாதிரி நேரங்களில் அவங்களால கட்ட முடியாது. அந்த மாதிரி நேரங்களில் அரசாங்கம் என்ன பண்ணணும்னா அவங்களுடைய கடனை தள்ளுபடி பண்ணும். அது முழுசாக தள்ளுபடி பண்ணுறது உண்டு, பாதி தள்ளுபடி பண்ணுறது, பல வகையில் தள்ளுபடி பண்ணும். இது நம்ம எலெக்ஷன் வரும்போது ஒவ்வொரு தடவையும் எல்லா கட்சிகளும் என்ன சொல்லணும்னா, விவசாயிகளுக்கு என்ன செய்வோம்னு சொல்லும்போது இந்த விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் வாக்குறுதியில் கொடுப்பாங்க. அது மாதிரி இந்த அரசு அவங்களுடைய வாக்குறுதிகளை கொடுத்தது,
ஆனால் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் 50,000 வரைக்கும் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. நம்ம அதையும் பார்க்கணும். அது எப்படின்னா, முதல்ல அவங்களோட வாக்குறுதி என்ன குடுத்தாங்கன்னா, குறு விவசாயிகள், சிறு விவசாயிகள்னு இருக்காங்க. குறு விவசாயிகள்னா 2½ ஏக்கருக்கு உள்ளவங்க. சிறு விவசாயிகள்னா 5 ஏக்கர் வரைக்கும் உள்ளவங்க. அவங்க வாக்குறுதியில இந்த 5 ஏக்கர் உள்ளவங்களுக்கு கம்ப்ளீட்டா தள்ளுபடி பண்றோம். கடன பூரா தள்ளுபடி பண்றோம். 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்க வாங்கியிருக்கிற கடனுக்கு 50% தள்ளுபடி பண்றோம். அப்படிங்கிறது தான் அவங்க குடுத்த வாக்குறுதி. வாக்குறுதிப்படி வந்து அவர்கள் வந்து நடப்பதற்கு இன்னமும் வந்து முயற்சி செய்து கொண்டு தானே இருக்கிறார்கள். செய்துகிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம அதையும் பார்க்கணும்ல. நம்ம அது பார்க்கணும். ஆனா இப்ப குடுத்திருக்கிறது அந்த குறு விவசாயிகளுக்கு மட்டும் தள்ளுபடி, குறு விவசாயிகளுக்கு மட்டும் தான் தள்ளுபடின்னு குடுத்துருக்காங்க. 2½ ஏக்கருக்கு உள்ள விவசாயிகள் வாங்கின கடன் மட்டும் தான் தள்ளுபடி. இந்த 5 ஏக்கர் வரைக்கும் வாங்கினவங்களுக்கு 50% தள்ளுபடி. 5 ஏக்கருக்கு மேல உள்ளவங்க வாங்கினவங்களுக்கு எந்த தள்ளுபடியும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப அது வந்து விவசாயிகளுக்கு திருப்தியா இல்ல. இப்ப கூட ஏதோ ஒரு கால்குலேஷன் போட்டு யாருக்கு எவ்வளோ கிடைக்குங்கிற மாரிலாம் ஒண்ணு போட்டிருக்காங்க. பட் அது விவசாயிகள் மத்தியில அவங்களுக்கு திருப்தியா இல்ல. அதனால தான் அவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு இருந்த அரசுகளும் இப்பொழுது இருக்கின்ற அரசும் ஒரு விவசாயிகளுக்கு தொடக்கத்திலேயே ஒரு புதிய நம்பிக்கை கொடுத்துருக்குறாங்க. அது குறைந்த அளவு கடன் தள்ளுபடியாக இருந்தால் கூட ஒரு விதமான நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. அது போக போக சரியாயிடும். புதிதாக பொறுப்பேற்றுள்ள வேளாண்மைத்துறை அமைச்சர் வினோத் அவர்கள் வந்து பல்வேறு விதமான மாநிலங்களுக்கு சென்று ஆய்வு பண்ணி வந்து கொண்டிருக்கிறார். அது வேளாண்மை சம்பந்தமான நிதிநிலை அறிக்கையும் வந்து தாக்கல் செய்வதற்கான எல்லா நிபுணர்கள்ட்டையும் அவர் கருத்து கேட்டுக்கொண்டு வருகிறார். அது புதிய அரசு புதிய நம்பிக்கையை புதிய வேளாண்மை பட்ஜெட்டில் வந்து நிறைய அறிவிப்புகள் வெளியிடுமா? அது குடுத்தா சந்தோஷம். விவசாயிகளும் சந்தோஷப்படுவாங்க. அது வேளாண்மை பட்ஜெட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம முன்னாடியே வந்து தனியா ஒரு வேளாண்மை பட்ஜெட் வேணும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கேட்டோம். ஆனா சென்ட்ரல் கவர்மெண்ட் குடுக்கல. ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட் குடுத்துருச்சு. அதுவே ஒரு பெரிய முன்னெடுப்பு தான். ஏன்னா தனியா ஒருத்தருக்கு பட்ஜெட் போட்டிங்கன்னா தான் அவங்களுடைய தேவைகளை வந்து கூர்மையா அதில கவனிக்க முடியும். மொத்தத்தில போட்டோம்னா 10ஓட 11ஆ போயிரும். அதனால இவங்க தனி பட்ஜெட் முந்தி இருந்த அரசாங்கமும் தனி பட்ஜெட் போட ஆரம்பிச்சது. இப்ப இவங்களும் போடுறாங்க. இந்த பட்ஜெட்டில் மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்தால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி. அந்த செய்திகள் வந்து விவசாயிகள் மகிழ்ச்சிகரமான மாரி இருந்ததுன்னா, அவங்க போராட்டங்கள நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ பொதுவாக என்ன சொல்கிறாங்க சார், விவசாயிகள் பெரும்பான்மையான விவசாயிகள் சொல்கிற விஷயம் என்னன்னா, விவசாய பெருங்குடி மக்களை விவசாய சங்க பிரதிநிதிகளிடமிருந்து மீட்க வேண்டும். அந்த ஒரு பேச்சு வந்து பரவலாக பேசப்படுகிறது. எப்படி பேசப்படுகிறதுனா, நாங்கள் வந்து எங்கள் வேலையை பார்க்குற பொழுது என்ன தேவையற்ற விஷயங்களை அவங்க தலையிட்டு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்ற பேச்சையும் வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து எதிரொலிக்குது. அதாவது விவசாயம் தான் வந்து இந்த நாட்டில ரொம்ப புறக்கணிக்கப்பட்ட தொழிலா இருக்கு. அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே லாபம் கிடையாது. உண்மையிலே அவங்களுக்கு வருமானம் இல்ல. அவங்க வந்து கஷ்டத்துல தான் இருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னு அரசாங்கத்த கேட்டுட்டே இருக்காங்க. ஏன்னா அரசாங்கம் தான் நம்ம தான் சொன்னோம். நெறைய விதைகள குடுத்தோம். புது புது விதைகள குடுத்து மருந்தடிங்க, உரம் போடுங்க, விவசாயத்த பெருக்குங்க அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டே இருந்தோம். அதுபடி தான் அவங்க செஞ்சாங்க. உற்பத்தி செலவ கூட்டிட்டாங்க. இப்போ வர்ற மகசூல் வந்து அவங்களுக்கு லாபகரமாக இல்லங்கிறதுனால, எங்களால முடியல, கடன கட்ட முடியல அப்படிங்கிற இதுக்கு வர்றாங்க. அரசாங்கத்த எதிர்க்கணுங்கிறது அவங்க நோக்கம் இல்ல. எங்களால முடியல, கடன கட்ட முடியல அப்படிங்கிற மாரி தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. அது இந்த பட்ஜெட்ல ஏதாவது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி கிடைச்சா, அது எல்லாருக்குமே நல்லது தான். வேளாண்மை பட்ஜெட் வரைக்கும் பொறுத்துக்கொள்ள வேண்டியது உழவர்களுடைய கடமை அது இல்லைங்களா? அது வரைக்கும் பொறுத்து அதில் என்னென்ன அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க என்பதை பார்த்து அதுக்கப்புறம் போராட்டம் இல்ல அது கூட இப்ப அவங்க ஒத்தி வச்சிருக்காங்க. நம்ம ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருந்தா தான் அவங்களுடைய கவனம் அரசனுடைய கவனம் நம்ம மேல இருக்குங்கிறதும் அவங்களுடைய நோக்கமா இருக்கலாம். நீங்க அமைதியா இருந்துட்டீங்கன்னா அவங்க அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நம்ம போராட்டம் நடத்தக்கூடாது. விவசாய மக்களுடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு நடத்த வேண்டியது தான் போராட்டம். ஆமா. ஏன்னா அது பெரும்பான்மையான மக்கள் வந்து அதுக்கு வந்து இன்னும் முழு சப்போர்ட்டா இல்லை என்பது தான் வந்து எங்கே பார்த்தாலும் கிராமப்புறத்தில் தெரிகிறது. அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து கடன் தள்ளுபடிங்கும்போது யாரும் வேண்டாங்கிற மாதிரி இல்லை. எல்லா விவசாயிகளுமே எதிர்பார்க்குறாங்க. நிறையா கடன் தள்ளுபடி ஆயிரும்ங்கிறதுல நிறைய எதிர்பார்ப்போடு இருந்தாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது ஒரு போராட மனப்பான்மை வருது. போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க நிறைய பேர். இருந்தாலும் யாரும் இஷ்டம் இல்லாமல் ஒரு போராட்டத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா விவசாயிகளுடைய நிலைகளை வந்து முன்பு இருந்ததை விட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நவீன விவசாயிகளே வந்து செய்வதற்கான ஆயத்தக்கூறுகள் இருக்கின்றது. வெளிநாட்டில் பல லட்சம் ரூபாய் சம்பளத்தை விட்டுவிட்டு இப்போ வந்து விவசாயம் செய்வதற்கு தாயகம் நோக்கி வராங்க இல்லைங்களா? அவர்களுக்கு வந்து பல்வேறு விதமான உதவிகளை வந்து அரசு செய்து கொண்டு தான் இருக்கின்றது.
அதாவது இப்போ விவசாயத்துக்கு வர்றாங்கன்னா, புதுசா இப்போ வந்து நெறையா 2,00,000 சம்பளம் வாங்கிட்டு விவசாயத்துக்கு வர்றாங்கிறாங்க. அவங்க வர்ற இடம் எங்க பார்த்தீங்கன்னா, நல்ல செழிப்பான இடங்கள், நல்ல தண்ணி வசதி உள்ள இடங்கள். அந்த மாரி இடங்கள்ல தான் அவங்க போய் ஒரு பண்ணை அமைச்சு பண்றாங்க. இப்போ சாதாரண மக்கள் இந்த மானாவாரி நிலத்த உள்ளவங்கள நெனச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அந்த இடத்துல யாரும் வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க. இப்பவும் அங்க இருக்கிற விவசாயிகள் வெளியேறிட்டே இருக்காங்க. கிராமங்கள் எல்லாம் காலியாயிட்டு இருக்கு. நகரத்த நோக்கி வந்துகிட்டே இருக்காங்க. காரணம் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகல. கட்டுப்படி ஆனா அதில தான் இருப்பாங்க. கட்டுப்படி ஆகலங்கிறதுனால, அவங்க வந்து வெளியேறிட்டே இருக்காங்க. இப்ப அது இந்த நீங்க சொல்றது உண்மதான். அது அ பார்த்தீங்கன்னா, நடுநாடு என்று சொல்லப்படுகிற இந்த பகுதி இருக்கு இல்லைங்களா? விருத்தாசலம், அதேபோல விழுப்புரம், ஒரு திண்டிவனம் இந்த பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா, காவிரி பாசன பகுதி போலயோ, அப்புறம் வந்து இந்த தாமிரபரணி ஆற்றங்கரை விவசாயம் போலவோ கிடையாதுங்க. இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நிலக்கடலை விவசாயம், ம். சவுக்கு விவசாயம், அதேபோல பார்த்தீங்கன்னா, மரவள்ளி கிழங்கு, ம். செழிப்பான விவசாயம் என்பது இந்த பகுதியில கிடையாது. தண்ணி நீங்க வேணும்ல. தண்ணி வேணும். ஏன்னா, தென்பெண்ணை ஆறு இந்த பக்கத்தில வந்து ஓடுனாலும் கூட, முழுமையான அளவுக்கு வந்து அங்க விவசாயம் தலை தூக்கவே இல்ல. அந்த முந்திரி விவசாயம் கொஞ்சம் தலை தூக்கும். இன்னொரு ம். பக்கம் பார்த்தீங்கன்னா, பலாப்பழம் அது கொஞ்சம் தலை தூக்கும். நிலக்கடலை வந்து பார்த்தீங்கன்னா, அது வருடம் முழுவதும் கிடையாது. அப்படிங்கிறப்ப பணப்பயிர் விவசாயம் இந்த பகுதியில சுத்தமாவே கிடையாது. கள்ளக்குறிச்சி பக்கம் போனீங்கன்னா, கரும்பு உள்ளிட்ட, உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட அந்த பக்கத்தில வந்து உங்களுக்கு வந்து பணப்பயிர் உண்டு. தெற்குல நீங்க சொல்லவே வேண்டாம். இப்போ மதுரைய தாண்டிட்டீங்கன்னு சரிங்க. வச்சுக்கங்களேன், உங்க எல்லாம் சின்னமனூர் கம்ப்ளீட்டா மானாவாரி. ஆமா. அங்க சின்னமனூர் உள்ளிட்ட அந்த பகுதி தான் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் என்னன்னா, உங்களுக்கு காவிரிய வந்து அந்த பக்கம் திருப்பி விட்டா, அங்க வந்து வளங்கொழிக்கும் பூமியாக வந்து உயரும். இல்ல அத பத்தி நம்ம கொஞ்சம் பேசணும். அது ஆமா. நெறைய அது அது அதுதான் இங்க வந்து ரொம்ப சிக்கலான ஒரு விஷயம். ஆமா. இப்ப நதிநீர் இணைப்புல வந்து அரசுகள் வந்து தீவிரம் காட்டுற பொழுது, இந்த மாநிலத்தில எல்லாமே வந்து சரி செய்யப்படும். சரி ஆமா. அப்படி அது அது நடக்காத வரைக்கும் எல்லாமே வந்து கேள்விக்குறி தான். இது இல்லைங்களா? இல்ல மானாவாரிங்கிறது ரொம்ப ஃபெயிலியர். மழைய நம்பி அந்த இயற்கையோட விவசாயி போராட முடியல. எப்போ மழை வரணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்போ மழை கிடைக்க மாட்டாங்க. இவன் நல்ல மகசூல் கொண்டு வந்து அறுவடைக்கு ரெடியா இருக்கும்போது மழை அதிகமா பேஞ்சிருது. ஆக அந்த மகசூல் நஷ்டமாயிருது. அதனால இயற்கையோட விவசாயி ரொம்ப போராடுறான். தனி மனிதன் வேற இதோட போராடுறது, அரசோட போராடுறது இதுன்னா அது வேற. இயற்கையோட என்ன செய்ய முடியும்? போராடி அதனால தான் அவன் நெறைய கஷ்டப்படுறது அதனால தான். பெரும்பான்மையான மாணவர்கள பார்த்தீங்கன்னா, ஒண்ணு ஐடி ஃபீல்டு தேர்வு பண்றாங்க. எல்லாம் வந்து வேற விதமான பொறியியல், மருத்துவம் அப்படி தான் தேர்வு பண்றாங்க. நான் வந்து ஒரு வேளாண்மை படிப்பு என்பதற்கு வந்து ஒரு ஆர்வமாக யாருமே வர மறுக்கிறார்களே! அவர்கள வந்து கொண்டு வரதுக்கு என்னென்ன வழி சார்? அதாவது ஏன் லாபகரமாக இல்லாத ஒரு காரணத்தினால, இது இளைய தலைமுறையும் தயங்குகிறதா? ஆமா. அதாவது வேளாண்மை கல்லூரியில நாங்க படிக்கிற காலங்கள்ல வந்து இடம் கிடைக்காது. மெடிக்கலுக்கு அடுத்தது வேளாண்மை கல்லூரி தான். அந்த அளவுக்கு அதிகமான மார்க் எடுத்தவங்க தான் அங்க வர முடியும். அப்போ நல்லா வேளாண்மை செழித்தோங்கி இருந்தது. நெறைய வேலை கிடைச்சது. நெறைய வேலைகள் கிடைச்சது, இது பண்ணது. இப்ப இடையில அதுக்கு ஒரு தொய்வு ஏற்பட்டது. திரும்பியும் அதுக்கு ஒரு மவுஸ் வந்தது. இப்ப நெறைய ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீசர்ஸ் வேளாண்மை பட்டதாரிகள்லாம் இருக்காங்க. அங்க போனீங்கன்னா நெறைய சப்ஜெக்ட் அதில படிக்க முடியுது. அதனால ஐஏஎஸ், ஐபிஎஸ் கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்குன்னு நெறைய பேரு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு வர்றாங்க. இப்ப வேளாண்மை எப்படி நமக்கு எப்படி இருந்தது, எப்படி தேஞ்சு போச்சுன்னு சொல்றதுக்கு, அந்த காலத்தில வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நிலம் வந்து அவங்களுக்கு ஒரு மாடு இருக்கும். இப்போ 1 ஜோடி மாடு வச்சிருந்தாங்கன்னா, ஒரு சின்ன விவசாயி, அவங்களுக்கு ஏத்த மாரி 2 ஜோடி, 3 ஜோடி, 4 ஜோடின்னு மாடுகள் வச்சிருப்பாங்க. நிலத்த உழுவாங்க. இந்த மாடுகள் போடுற இந்த சாணம், இந்த இதுகளை எல்லாம் உரமா போடுவாங்க. விதைகள் வந்து முந்தின வருஷம் எடுத்த விதைகள எடுத்து வச்சுட்டு, இந்த வருஷம் விதைப்பாங்க. இப்படி அந்த அறுவடைக்கு வேலைக்கு வந்து ஆட்கள் நெறைய கிடைப்பாங்க. கூ கூலி தொழிலாளிகள் வந்து நெறைய கிடைச்சாங்க. அதனால ரொம்ப அதிகமான மகசூல் எடுக்க முடிஞ்சுது அவங்களால. ஆனா, நம்ம வந்து அப்ப என்ன பண்ணுச்சுன்னா, அதாவது சுதந்திரத்துக்கு முன்னாடி 30,00,00,000 பேர் தான் நம்ம இந்தியாவுல. இதே நிலம் தான். இப்ப இருக்கிற நிலம் தான். இந்த நிலத்த வச்சு 30,00,00,000 பேருக்கு நம்ம சாப்பாடு குடுக்க முடியல. நம்ம சாப்பாடு நெறைய பஞ்சங்கள். இந்த காண பஞ்சம்பாங்க, அது கல்கத்தா பஞ்சம் நெறைய 2, 3 பஞ்சங்கள் வந்து மக்கள் மடிஞ்சாங்க. நான் பள்ளி மாணவனா இருக்கும்போது கூட திங்கட்கிழமை, திங்கட்கிழமை சாப்பிடாதீங்கம்பாங்க. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. திங்கட்கிழமை யாரும் சாப்பிட வேண்டான்னு சொல்லி, அந்த உணவு வந்து மிச்சப்படணும்னு சொல்லி, மத்திய அரசு ஒரு அழைப்புதல் குடுத்து, திங்கட்கிழமை ஹோட்டல், கடைகள் எல்லாம் மூடிருவாங்க. அப்படிலாம் உணவு பஞ்சம் இருந்தது. ஆனா, இன்னைக்கு வந்து அதே ஏரியா தான். இந்தியாவுடைய பரப்பளவு கூடல. அப்படியே தான் இருக்கு. இன்னைக்கு 150,00,00,000 மக்கள். இன்னைக்கு எல்லாத்துக்கும் உணவு குடுக்குறோம். நெறைய உணவு குடுக்குறோம். நீங்க அரிசியில கடைக்கு போனீங்கன்னா, வகை வகையான அரிசிகள், வகை வகையான காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கிடைக்கும். நம்ம அந்த தெருவிலேயே கிடைக்குது. நீங்க அரிசி கடைன்னு சொல்றப்ப ஞாபகம் வருது. எங்க பக்கத்தில வந்து அரிசி கடை என்பது ரொம்ப அரிது. அ காவிரி பாசன பகுதிகள்ல. இப்போ பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் அரிசி கடை தான். அரிசி எல்லாமே கிடைக்குது. நம்முடைய அதுக்கு எப்படி நடந்ததுன்னா
நமக்கு வந்து இத்தனை பேருக்கு நம்ம உணவு கொடுக்க முடியலங்க போய் நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா, வெளிநாட்டில இருந்து சில ரகங்கள உள்ள கொண்டு வந்தோம். நம்ம பல்கலைக்கழகங்களும் ஆராய்ச்சி பண்ணி சில ரகங்கள குடுத்தோம். இந்த ரகங்கள்லாம் வர ஆரம்பிச்ச உடனே இது செழிப்பு வளர்றதுக்கு நெறைய உரங்கள் தேவைப்பட்டது. இப்போ நம்ம இயற்கை உரங்கள் மட்டும் போட்டுட்டு இருந்தோம். அது காணாது அப்படிங்கிறதுனால செயற்கை உரங்கள் உள்ள வந்துருச்சு. இப்ப செயற்கை உரங்கள் வரும்போது, அது மாரி மாடுகள் வந்து அப்படியே ரீப்ளேஸ் ஆயிப்போச்சு. ஏன்னா டிராக்டர் வந்தது. அதக்கூட ஒரு ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. அந்த டிராக்டர இந்தியாவுக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணுவோமா? வேண்டாமான்னு ஒரு கருத்து கேட்பு நடந்தது. அப்போ அதில குமாரப்பான்னு ஒருத்தர் இருந்தாரு. இவங்க கேட்கும்போது அவர்ட்ட கேட்டாங்க. "நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க? உங்க கருத்து என்னன்னு?" கேட்டாங்க. அவர் வந்து "டிராக்டர் சாணி போடுமா?" அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவரு சாணி போடணும், உரம் வேணும். நீங்க டிராக்டர குடுக்குறீங்களேங்கிற மாரி அவரு கேட்டாரு. அதனால வேற வழி இல்ல. நம்ம அது வந்து எவ்வளவு பெரிய தொலைநோக்கு கேள்வி தொலை தெரியுங்களா? ஏன்னா, உங்களுக்கு வந்து மாட வந்து நம்ம உ போயிருச்சு எல்லாமே. நம்ம வந்து உழுகுற பொழுதே பார்த்தீங்கன்னா, அந்த நிலத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாடுடைய எல்லாமே வந்து இருக்கும். அதனுடைய மூத்திரம், சாணி சாணி. எல்லாமே போடும். அதனால இப்ப டிராக்டர்கள் இப்ப இதுகள்லாம் வந்ததுனால, அத நம்ம வந்து தடுக்க முடியாது. ஏன்னா நாகரிகம் வளர, வளர அதெல்லாம் வரத்தான் செய்யும். அப்படி வர ஆரம்பிச்சோனே செழிப்பு நம்ம விவசாயம் செழிச்சது. விவசாயம் செழிக்கும்போது பூச்சிகள் நோய்கள் வந்தது. அத கட்டுப்படுத்த மருந்துகள் கொண்டு வர வேண்டியது போச்சு. ஆக இப்படி ஒண்ணுக்கும் செலவு அதிகரிக்க, அதிகரிக்க உற்பத்தி செலவு கூடிருச்சு. விலை கிடைக்கல. இப்போ அதனால தான் விவசாயி ரொம்ப கஷ்டப்படுறான். இது ஒரு 2 இன்சிடென்ட்ல சொல்லணும்னா, ஒண்ணு நான் கேள்விப்பட்டது, ஒண்ணு நான் நேர்ல பார்த்தது. ஒரு ஒரு 70, 80 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் டாக்டர் கிளினிக் வச்சிருக்காரு பிரைவேட்ல. அவர் வந்து ஒரு விவசாயி வீட்ல போய் பெண்ணு கேட்டிருக்காரு. அவங்க பெண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. ஏன்னா, அவன் பேர்ல 1 ஏக்கர் நிலம் கூட இல்ல. எத நம்பி பெண்ணு குடுக்குறதுன்ட்டாங்க. இன்னமும் உண்டு பல கிராமங்கள்ல அத கேட்கிற ஆனா, கேள்வியும் இப்போ அந்த நிலைமை மாறியிருக்கு. இப்போ நாங்க ஒரு 4, 5 வருஷத்துக்கு முன்னாடி, நாங்க பணி ஓய்வு பெற்ற பிறகு நாங்க நண்பர்களோட ஒவ்வொரு கிராமமா போய் விவசாயத்த பத்தி முன்னேற்றத்த பத்தி விவசாயிகிட்ட நெறைய பேர்ட்ட பேசுனோம். அப்போ ஒரு வீட்ல பேசிட்டு இருக்கும்போது, அந்த வீட்ல இருந்த ஒரு இளைஞன் சொன்னான், "என்னத்த நீங்க விவசாயத்த முன்னேத்த போறீங்க? நான் ஒரு விவசாயி. எனக்கு யாரும் பெண்ணே தரமாட்டேங்கிறாங்க. நீங்க என்ன விவசாயத்த பெருசா முன்னேற்ற போறீங்கன்னு சொல்றீங்கன்னாங்க." அந்த அந்த வாலிபனுடைய குரலாக தெரியல. இன்றைய விவசாயிகளுடைய குரலாகத்தான் அது ஒலிச்சது. அது ஒரு சில பகுதிகள்ல இருக்கு சார். ஆனா பெரும்பான்மையான பகுதியில பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்தில காவிரி பாசன பகுதி, அதேபோல பார்த்தீங்கன்னா, கடலூர், விழுப்புரம் இந்த பக்கத்துலலாம் வந்து நிலம் இருக்கான்னு தான் இன்னமும் கேட்குறாங்க. அது பெரிய விவசாயிகளா இருப்பாங்க. ஆமா, இல்ல பெரிய சில விவசாயிகள். இது சிறு விவசாயிகளுக்கு அந்த வாய்ப்பு இல்ல. இப்ப அந்த மாரி வந்ததுனால, இவங்களால நெறைய அதாவது சுருக்கமா சொல்லப்போனா, இப்போ வந்து விவசாயம் செழிப்பா இருக்கு. விவசாயி சொல்லும்படியா இல்ல. விவசாயினுடைய வாழ்க்கை வந்து சொல்லும்படியா இல்ல. அதுதான் உண்மை. அதை மாற்றுவதற்கு என்னென்ன வழிகள் செய்யணும்? இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? விவசாய பிரச்சனைகளுக்கு அ என்ன தீர்வு? தீர்வுங்கிறது ஒரு லாங் டர்மா வச்சுக்கலாம், ஒரு ஷார்ட் டர்மா வச்சுக்கலாம். முதல்ல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பயிர் இன்சூரன்ஸ் வந்து முன்னாடி ஸ்டேட் கவர்மெண்ட் வச்சுட்டு இருந்தது. இப்ப மத்திய அரசும் குடுக்குறாங்க. இப்போ தான் மத்திய அரசு 2019க்கு பிறகு மத்திய அரசு குடுக்குது. மாநில அரசு குடுக்கும்போது என்னன்னா, ஒரு பயிருக்கு எவ்வளோன்னு பணம் கட்ட சொல்லுவாங்க. இப்போ உளுந்துக்குன்னா ரூ. 360 கட்டுங்க. பேரிடர் வந்ததுன்னா, வறட்சின்னு அரசாங்கம் டிக்ளேர் பண்ணுச்சுன்னா, ரூ. 14,000 குடுத்துருவாங்க. அந்த மாரி வச்சிருந்தாங்க. 2019க்கு பிறகு அது பிரதமர் பா பாதுகாப்பு இதுன்னு போயிருச்சு. இன்சூரன்ஸ்ன்னு போயிருச்சு. அவங்க என்ன செய்றாங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி, இந்த வருஷம் மகசூல் பாதிச்சுருன்னு சொன்னீங்கன்னா, 7 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மகசூல் இருக்குன்னு எடுத்து பார்க்குறாங்க. மிக அதிகமா இருந்த வருஷத்த கழிச்சிடுறாங்க. குறைவா இருந்த வருஷத்த கழிச்சிடுறாங்க. மீதி இருக்கிற அந்த 5 வருஷத்த கூட்டி ஆவரேஜ் போட்டு, இந்த வருஷம் மகசூல்ல வந்து கழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா 1/2 குண்டால் கம்மியா இருக்குன்னா, அந்த 1/2 குண்டாலுக்கான ரேட்ட தர்றோம். அந்த மாரி சொல்றாங்க. அது வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணப்படணும். இப்போ வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து பல கம்பெனிகளுக்கு டெண்டர் விட்டுருது. சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் டைரக்ட்டா செய்றதில்ல. பல கம்பெனிகளுக்கு டெண்டர் விட்டு தமிழ்நாட்டுக்கு ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காரு, பஸ்ஸுகளுக்கு இன்சூரன்ஸ் போடுற கம்பெனியா இருக்கும். அவங்களுக்கு டெண்டர் விட்டுருவாங்க. அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன் இதையே ஒரு சென்ட்ரல் இன்சூரன்ஸாக அதாவது அக்ரிகல்ச்சருக்குன்னே தனியா ஒரு இன்சூரன்ஸ ஒரு இத ஏன் ஏற்படுத்தக்கூடாது? அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். அது பிறகு இவங்க இந்த கணக்கீடு முறைகள்ல வந்து நீங்க 7 வருஷத்துல 1 வருஷம் அதிகமா வந்திருக்குன்னு சொல்றோம். அதையே நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கலாம். ஏன் அந்த 1 வருஷம் ஏன் வந்தது? இந்த வருஷம் ஏன் வரல? பொட்டன்ஷியல் இருக்கு அந்த 1 வருஷம் வர்றதுக்கு. இந்த வருஷம் வரலைன்னா, அதிலேருந்து எவ்வளவு வரலையோ, அத கழிச்சு இன்சூரன்ஸா குடுக்கலாம். அந்த மாரி யோசிக்கலாம். அந்த மாரி இன்சூரன்ஸ நீங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாலே,
நிறைய அவங்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு இருப்பை தவிர்க்கலாம். அடுத்தது வந்து உரங்கள் இதெல்லாம் நிறைய மானியம் கொடுக்கணும். நிறைய மானியங்கள் கொடுத்தது இப்போ குடுக்குறாங்க, மானியம் குடுக்குறாங்க. அதுவே போதல. இன்னும் நிறைய மானியம் குடுத்து இது பண்ணணும். அடுத்து அவங்களோட மகசூல வந்து விக்கிறதுக்கு வந்து எம்எஸ்பின்னு ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ், குறைஞ்சபட்ச ஆதார விலை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எல்லாத்துக்கும் இல்ல. எல்லா பயிர்களுக்கும் அது குடுக்குறதில்ல. அது வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் தான் குடுக்கு. எல்லா பயிர்களுக்கும் குடுக்குறதில்ல. எல்லா பயிருக்கும் அது குடுக்கணும். மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸுங்கிறத குடுக்கணும். அந்த பிரைஸுக்கு இருந்தா தான், இல்லைன்னா கவர்மெண்ட் வாங்கிரணும். இப்ப நீங்க உளுந்துக்கு ரூ. 4000 அப்படின்னு நீங்க வச்சிருந்தீங்கன்னா, ரூ. 4000க்கு மேல போகும்போது வெளியில வித்துறலாம். ரூ. 4000 கீழ வருது அப்படின்னா, கவர்மெண்டே அத ப்ரொக்யூர் பண்ணணும். அந்த மாரி மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ் ஒண்ணு வைக்கணும். அந்த மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸையும் வந்து நம்ம எம்.எஸ். சாமிநாதன், நம்ம அ வேளாண்மை அறிஞர் வந்து இங்க தான் மெட்ராஸ்ல உள்ளவரு. அவருக்கு ஒரு ஃபார்முலா குடுத்தாரு. C2 + 50% அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா குடுத்தாரு. அது C2ன்னா காம்ப்ரஹென்சிவ் ப்ராடக்ட்டுக்கு. அதாவது நீங்க ஒரு ப்ராடக்ட்ட உற்பத்தி பண்றீங்க. அதாவது ஒரு நிலத்தில ஒரு உளுந்தையோ, ஒரு நெல்லையோ உற்பத்தி பண்றீங்க. 1 ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு செலவழிக்கிறீங்க? அந்த பணம், உங்க உழைப்பு. நீங்களும் விவசாயியும் உழைக்கிறான். அந்த விவசாயினுடைய உழைப்பு, விவசாயிகளுடைய வீட்டுக்கு முழுவதும் பாடுபட்டுருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு சம்பளம் போட்டு வச்சுக்கிட்டு, அடுத்து இந்த நிலம் வந்து முதலீடு. நிலம் வந்து ஒரு வேல்யூ உள்ளது. அது முதலீடு. அந்த முதலீடுக்கும் ஒரு பங்கு. அதையும் சேர்த்து மொத்தமா கணக்கு போட்டு ஒரு அமௌண்ட் வரும். அதோட சேர்த்து ஒரு 50% சேர்த்து 1.5% விலை வைக்கணுங்கிறாரு. அவர் சொல்லி ரொம்ப வருஷமாச்சு. ஏன்னு தெரியல. எந்த கவர்மெண்ட்டுமே அத பின்பற்றல. அப்படி நீங்க மினிமம் சப்போர்ட்டிங் பிரைஸ வச்சு கவர்மெண்டே வாங்கிச்சுன்னா, உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நெறைய இது விலையெல்லாம் விட்டுறாங்க. இப்ப வந்து விவசாயிகள் வந்து புரொடியூசர். அத வாங்கி சாப்பிடுறவங்க கன்சியூமர். இந்த புரொடியூசர்ட்ட இருந்து கன்சியூமருக்கு போகும்போது விலை டபுள் ஆகுது. அந்த டபுள் விலை விவசாயிக்கு கிடைக்கிறதில்ல. இல்ல. இல்ல. இவன் இவ்வளோ பாடுபட்டு இவ்வளவு இன்புட்லாம் போட்டு பண்றான், கிடைக்கிறதில்ல. ஆனா அவங்களுக்கு கிடைக்குது. அதனால இந்த 2யும் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணாலும் ஓரளவுக்கு அவங்க குறுகிய காலமா இது பண்ணலாம். நீண்ட காலமா அப்படிங்கிறது, நீங்க சொன்ன மாரி தான் நதிகள் இணைப்பு. அது வந்து பிரிட்டிஷ்காரன் காலத்தில கார்ட் அப்படிங்கிற ஒருத்தர பிரிட்டிஷ்காரன் அனுப்பினாங்க. ஒரு இன்ஜினியர். இந்தியா ஃபுல்லா சர்வே பண்ணி ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுக்கான ஒரு சர்வே பண்ண சொன்னாங்க. அவர் வந்து இந்தியா ஃபுல்லா சுத்தி பார்த்தாரு. சுத்தி பார்த்துட்டு என்ன அறிக்கை குடுத்தாருன்னா, நம்ம ரயில்வே போடுறதோட நதிகளை எல்லாம் இணைக்கலாம். நதி வழியாகவே நம்ம டிரான்ஸ்போர்ட்ட நடத்தலாம். அது வந்து ரொம்ப சீப்பாவும் இருக்கும். அந்த தண்ணியும் நம்ம உபயோகப்படும். அப்படின்னு அவர் ஒரு அறிக்கைய குடுத்தாரு. அந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு ஃபைன் போட்டுருச்சு. நான் உனக்கு ட்ராக் தானே போட சொன்னேன். நீ எதுக்கு போய் அத போய் பண்ணிட்டு இருக்க? நம்மட்ட இருக்கிற இரும்ப பூரா இந்தியாவுக்கு தள்ளணும். அதுக்கு தான் நாங்க ரயில்வே ட்ராக் போட சொல்றோம். நீ போய் நதிகள இணைக்க சொல்ற. அப்படின்ட்டு அவரு இது பண்றாங்க. ஒருவேளை அது நிறைவேறி இருந்தால், இன்னைக்கு உலகத்திலே மிக செழிப்பான நாடு வந்து இந்தியாவா தான் இருந்திருக்கும். ஏன்னா எல்லா நதிகளையும் இணைச்சிட்டோம்னா, எல்லா பக்கமும் தண்ணி கிடைக்கும். இப்ப நம்ம வந்து காவேரி, காவேரின்னு கிடைக்கலன்னு சொல்லி அதுக்கு ஒரு எவ்வளோ பெரிய போராட்டங்கள் இதெல்லாம் தேவைப்படாது. எல்லா சொல்ல நதிகளும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அடுத்து வந்து அதில மீன் வளத்த பெருக்கலாம். டிரான்ஸ்போர்ட் அந்த சின்ன சின்ன போட்டு, சின்ன சின்ன கப்பல் மூலம் டிரான்ஸ்போர்ட்ட பெருக்கலாம். நெறைய வசதிகள் அது கிடைச்சிருக்கும். அத வந்து நமக்கு முடியல. அந்த ஒரு துரதிர்ஷ்டம் அது நிறைவேறல. சுற்றுச்சூழல் நல்லா இருந்திருக்கும். சுற்றுச்சூழல் நல்லா இருந்திருக்கும். இந்த மாரி உங்களுக்கு இவ்வளவு புகை, இவ்வளவு இது வேண்டியில்ல. கார்பன் இதெல்லாம் வேண்டியில்ல. இப்பமாவது அரசு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சம் பக்கத்து பக்கத்து நதிகளை இணைச்சாவது அந்த திட்டத்த நிறைவேற்றினா, பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கு அது மிக உபயோகமா இருக்கும். இது வந்து ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஆர்கானிக்க பற்றி பேசுறோம். அத வந்து நம்ம நெறைய பேசுறோம். இப்ப மருந்தடிச்சு சரியா அதில வந்து ரெசிடியூவல் இருக்குது. அத சாப்பிட்டா நோய் வருது அப்படி இப்படிலாம் நெறைய பேசுறோம். இந்தியாவிலே சிக்கிம் அப்படிங்கிற மாநிலம் முழு ஆர்கானிக் வந்துட்டாங்க. 76,000 ஹெக்டேருக்கு மேல உள்ள இதில பூரா ஆர்கானிக் கொண்டு வந்துட்டாங்க. அங்க மருந்தே, உரங்கள உபயோகப்படுத்துறதே இல்ல. சிக்கிம், மேகாலயா சிக்கிம் வந்து ஃபுல்லா வந்துருச்சு. மற்றதெல்லாம் முன்னெடுப்பு அந்த எடுக்குறாங்க. வடகிழக்கு தமிழ்நாட்டிலயும் எடுக்குறோம். இந்த வடகிழக்கு மாநிலங்கள் அதில கொஞ்சம் தீவிரம் காட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து மலைப்பிரதேசம் ஈஸியா பண்ணிட்டாங்க. இங்கேயும் நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஆர்கானிக்கா பண்ணும்போது அதுக்கு தனி விலை கிடைக்கணும். நீங்க வெளிநாடுகள்ல வந்து 2 பொருள் மார்க்கெட்ல 2 பொருள் வச்சிருப்பாங்க. இது ஆர்கானிக், இது மருந்து அடிச்சது. அப்படிங்கும்போது ஆர்கானிக் விலை அதிகமா இருக்கும். இங்க இத வாங்குறதுக்கே யோசிக்கிறாங்க. இங்க வந்து அந்த ஃபெசிலிட்டீஸ் இல்ல. அதுதான் சில விவசாயிட்ட கேட்கும்போது ஆர்கானிக் வேணும். ஆர்கானிக் நாங்க பண்ணி தர்றோம். மகசூல் எங்களுக்கு குறையுது.
அதுக்கு தனி விலை தரமாட்டேங்கிறாங்களே, பிறகு எப்படி நாங்கள் ஆர்கானிக் பண்ண அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க கன்சியூமர் சொல்கிறீங்கல்ல, அந்த கன்சியூமர் வந்து வாங்க ரெடி ஆகிட்டாலே அது விவசாயிகளுக்கு இருக்கிற அந்த சவால்களை வந்து முறியடிக்கப்படும். ஆமாம். ஆர்கானிக்கை பொறுத்த வரைக்கும் ஆர்கானிக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு முதல்ல ஆர்கானிக் இன்புட்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஆர்கானிக் இன்புட்ஸ் இல்லாமல் இப்போ நம்ம வந்து நிலத்தில் வந்து நமக்கு ஃபார்ம் யார்டு மெனூரே இல்லைன்னு ஆகிப்போச்சு. ஃபார்ம் யார்டு மெனூர் இருந்தால் தான் நிலம் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். நிலம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நீங்கள் போடுற உரங்களையோ இதுகளையும் எடுக்கும். இப்போ ஆர்கானிக் மண்ணில் போட வழி இல்லை. இப்போ அதுக்கு வந்து மண்புழு உரங்கள் இதுகளையெல்லாம் வந்து நிறையா உற்பத்தி பண்ணி அரசாங்கமே நிறையா உற்பத்தி பண்ணி விவசாயிகள் கொடுக்கலாம். மண்புழு உரங்கள்லாம் போடுங்க அப்படின்னு நிறையா கொடுக்கலாம். இப்படி வந்து நிறையா நம்ம பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உரங்களை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மருந்துகளுக்கு வந்து நிறைய இதுகள் இருக்குது. ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு தனியாக இருக்குது. அது பெரிய டாபிக். விரிவாக அது பேசலாம். ஆமாம். அது வந்து நிறைய இருக்குது. அதுகளையெல்லாம் ஊக்குவிச்சோம்னா நம்ம ஆர்கானிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஆர்கானிக் ஸ்டேட்டாக நம்ம மாற்ற முடியும். மிக்க நன்றி சார். நன்றி.